நமசிவாய. பல்வேறு பதிவுகளிலே வல்லக்கோட்டை முருகனை பற்றி, வல்லக்கோட்டை கோவிலை பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது சுக்கரஸ்தலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறையாக சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அதாவது ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகிறது, பெருமாளை பார்த்துட்டு அதாவது சுக்கரன் ரீதியாக ஏதாவது ஒரு பரிகாரம் அல்லது வழிபாடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும், இதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் நாம் முருகரை இங்கே பார்த்து விடலாம். முருகருக்கு உண்டான ஒரு சுக்கரஸ்தலம் அப்படின்ற மாதிரியான விஷயமும், முருகர் எப்படி சுக்கரனுக்கு உண்டானவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பல்வேறு பதிவுகளில் கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வல்லக்கோட்டை கோவிலில் தான் இப்போ இருக்கும். இது பார்த்தோம்னா சுக்கரஸ்தலம் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தமானது, அதாவது குளம் அப்படிங்கிற ஒரு குளம் பார்த்தோம்னா தேவேந்திரனால், அதாவது இந்திரனால் உருவாக்கப்பட்ட குளம் அப்படின்னு. இந்திரனுடைய அந்த வஜ்ராயுதம் இருக்கலவா, அந்த வஜ்ராயுதத்தினால் அவர் அந்த வஜ்ராயுதத்தை வீசிட்டு அந்த வஜ்ராயுதத்தை அந்த வீசின இடத்திலே குளம் உருவானதாகவும் இந்த தீர்த்தம் உருவானதாகவும், அந்த தீர்த்தத்திலே குளித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வீக்ஸ் வெள்ளிக்கிழமையில் நம்ம சுவாமியை இங்கே தரிசித்தோம்னா ரொம்ப அற்புதமான சுக்கர யோகங்கள் எல்லாமே கிடைக்கும். இதில் ரொம்ப லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தா, இதை நான் ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாலேயே அனுபவித்திருக்கிறேன். மிக மிக அற்புதமான மூலவராக இருப்பார்னு வச்சுக்கோங்க. 7 அடி வள்ளி தேவசேனாவுடன் இருக்கக்கூடியது. அவர் பார்த்துட்டு அவரோட அபிஷேகம்லாம் பார்க்கறதுக்கே பார்த்தோம்னா ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, எவ்வளோ வாரங்கள் வந்தாலுமே அது பத்தவே பத்தாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த கோவிலை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. வல்லக்கோட்டை கோவிலுடைய தலைமை குருக்கள் TS சந்திரசேகர சிவாச்சாரியார் தான் இப்பொழுது சந்தித்து மேற்கொண்டு என்னென்ன விஷயங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கோயிலில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களையும் நம்ம இப்போ கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமசிவாய். ஓம் ஹரஹர நம பார்வதி வரஜே ஹரஹர மகாதேவா. என்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோஹரா, கோடை ஆண்டவருக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இந்த கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடத்துக்கு உண்டான கோவில். இது 1500 வருடத்துக்கு திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது கோடையநகர் பெருமாளே அப்படின்னு 8 திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாத சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த பாடல் முதல்ல சொல்லிடுறாங்க. அருணகிரிநாதருக்கு கனவுல சுவாமி இங்கே வர சொன்னதா? ஆமாம். அதாவது எப்படின்னா திருப்போரூரில் இருந்து திருத்தணிக்கு போகணும் அப்படின்னு, திருப்போரூர் முருகரை பார்த்துட்டு திருத்தணிக்கு போறாரு. திருத்தணி போகணும் பிரார்த்தனை பண்ணி படுத்துட்டு இருக்க கனவுல. அப்போ சுவாமி கனவுல போய் தோன்றி கோடைய நகரையும் மறந்தானையோ அப்படிங்கிறார் சுவாமி. சரி, முருகப்பெருமான். அப்போ சொன்ன உடனே வல்லக்கோட்டையை தரிசனம் பண்ணி 8 திருப்புகழ் பாடல் பாடுறார். எல்லாத்துக்கும் கோடைய நகர் பெருமாளே அப்படின்னு 8 திருப்புகழ் பாடல் ரொம்ப அருமையான முறையில் பாடுறார். அப்போ இந்த திருப்புகழ் பாடினது ஒரு ஸ்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம். இன்னொன்று இந்திரனுக்கு வஜ்ராயுதத்தினால் உண்டானது தாமராஜனம் ஒன்று. பகீரத அரசன், அந்த அரசன் இந்த ராஜபிரமம் இருக்கும் இந்த கோட்டையை ரொம்ப அகங்காரத்தோடு பண்ணிட்டு இருக்கான். அப்போ உடனே நாரத முனிவர் வந்திருக்கார். அவருக்கு சரியான மரியாதை கொடுக்கல. இன்னும் திரும்ப செல்லாம் அந்த அரசனுக்கு சாபம் இட்டுருக்கிறார். இந்த நாடெல்லாம் இழந்து ரொம்ப கட்டளமைக்கு வந்துடணும் அப்படின்னு. கொஞ்ச நாளில் ராஜா ரொம்ப கட்டளமைக்கு மறுபடியும் அவர் நாரத முனிவரை சந்தித்து இழந்த செல்வங்களாம் நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்னு இருக்கார். அவருடனே தூர்வாச முனிவர் போய் தரிசனம் பண்ணு. அவரை போய் தரிசனம் பண்ணோன்னா அவருடனே பாதிரி மரத்தடியிலிருந்து முருகப்பெருமானை சுக்கிரவாரம் நினச்சி, சுக்கிரவாரம் விரதம் முருகப்பெருமானை நினச்சி சுக்கிரவாரம் ஒரு 7 வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மறுபடியும் இந்த கோட்டையை பிடிச்சதாக இழந்த செல்வங்களை மீட்டு தரும். 7 வாரம் 7 வெள்ளிக்கிழமை. சரி சரி. 7 வெள்ளிக்கிழமை இந்த குளத்தில் குளிச்சுட்டு 7 தடவை கோயிலை சுற்றணும். அது மாதிரி 7 வாரம் செய்யணும், 7 வெள்ளிக்கிழமை. அதுமாரி நமக்கு என்னென்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 9 செவ்வாய்க்கிழமை வரணும். முருகன் கோயில்னா செவ்வாய்க்கிழமை விசேஷம் உண்டு. அது மாதிரியான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப இங்கே விசேஷம். ஆமாம். நான் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை. அதான் நான் அது 6 வாரம் நினச்சிட்டு இருக்கேன். நான் வெள்ளிக்கிழமைனா 6ன்னு 7, அப்போ 7 வாரம் வந்துருப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், 7 வாரம். ஆமாம், 7 வெள்ளிக்கிழமை. 7 வெள்ளிக்கிழமை தான் நம்ம. சரி சரி. இந்த குளத்தில் குளிச்சுட்டு 7 தடவை கோயிலை சுற்றணும். அப்போ நமக்கு இது லேடிஸ் எல்லாமும் குளிக்கிறதுக்கு சேஃப் தான் இல்லையா? அந்த படித்துறை ஃபுல்லாக இருக்குது. படித்துறை இருக்குது. ஆமாம், படித்துறை இருக்குது. சில பேர் எடுத்துகிட்டு வரோம், இது சொம்பெல்லாம் எடுத்துகிட்டு குளிப்பான். அதுவும் குளிச்சுட்டு ஈரப்புடவை வேட்டியை நான் புழிஞ்சு கட்டிட்டு தூணில் வீபதில் எடுத்துக்கிட்டு கோயிலில் 7 தடவை சுற்றணும். 7 தடவை சுற்றிட்டு அந்த மாதிரி 7 வாரம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அத்தனை சாமி இழந்த செல்வங்களை மீட்டு தரும் வல்லக்கோட்டை முருகன் விசேஷமான மூர்த்தி.
உலகத்திலேயும் மிக உயரமான முருகனுக்கு தான் பாடல் பட்ட ஸ்தலம். உலகத்திலேயே? ஆமா. அதாவது உற்சவர்ல இது மூலவர்ல வந்து உயரமானவர். ஆமா, எல்லா இடத்துலயும் 3 அடி பீடம் இருப்பார் சாமி, அதுக்கு மேல இருப்பார். இங்க பாத்தீங்கன்னா அருகோண பீடத்துல கீழே இருந்து உயரமான முருகன். ஓகே ஓகே. 2 அம்பாள் வந்து 5 அடி வரும். ஒரே கர்ப்ப கிரகத்துல வள்ளி தேவசேனா இவ்வளவு உயர்ந்து இறங்கியும் கிடையாது. ஓகே ஓகே. அதோட பாடல் பட்ட ஸ்தலம். ஓகே ஓகே. வைப்பூஸ்தலம் எங்க வேணாலும் இருக்கலாம். இப்ப திருப்பி வைக்கலாம். ஆமா ஆமா ஆமா, நிறைய வச்சுன்னு இருக்கா, அது வேற. ஆனா பாடல் பட அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் பாடல் பட்ட ஸ்தலத்துல இவ்வளவு அறுபடை வீடை விட உயரமான முருகன் எந்த இதுலையும் இருக்காது. ஆமா ஆமா. சாமியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் இருப்பார் சாமி. ஆமா. 2 அம்பாலோட இவ்வளோ வரும், வேற எங்கேயும். ஆமா. விசேஷமான ஸ்தலம் உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை ரொம்ப, செவ்வாய்க்கிழமை வரணும், வெள்ளிக்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமை ஏதாவது பர்டிகுலர் பர்பஸ் இருக்கா? அதாவது செவ்வாய்க்கிழமை வர்றது வந்து நினைத்து நடக்கும், கேட்டு இருக்கிறீங்க. நினைத்தது நடக்கும். இப்போ 2வது ருணரோக சத்துருன்னு சொல்லிட்டு அந்த 6ஆம் பாவத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம், செவ்வாய் பாவத்துக்கு உண்டான, அங்காரத்துக்கு உண்டான எல்லா விஷயமுமே நடக்கும். சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் நடக்கணும்னா வெள்ளிக்கிழமை வரணும். அது ஒரு 7 வாரம் வர வேண்டும். சரி சரி. அது மாதிரி நிறைய அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. 9 வாரம் நம்ம வந்து சாதாரணமாக வந்து வழிபட்டு தரிசனம் பண்ணலாம். ஆமாம், சாதாரணமாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சுட்டு வர்றது ரொம்ப பெட்டர். அது காலம்பரை, அதுவும் காலையில் 6 மணிக்கு குளிச்சுட்டு கோபூஜை தரிசனம் பண்ணிட்டு சாமியை பார்த்துட்டு ஒரு 7 தடவை சுற்றிட்டு அப்புறம் வேலைக்கு. அது எத்தனை மணிக்காக வர வேண்டும்? காலம்பரை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கணும். 5:30 மணிக்கு வந்து இருந்து குளிச்சுட்டு 6 மணிக்கு கோவில் திறந்துருவா. 6:30க்குள்ள 6லேருந்து 6:30க்குள்ள கோபூஜை. சரி சரி. கோபூஜையை பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 7 தடவை. இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருந்தோம், அந்த இழந்த செல்வம் ஏதாவது விட்டு போனது, ஒரு சுக்கிர பிரீதி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். மற்றபடி வந்து வெள்ளிக்கிழமையில எப்போ வந்தாலுமே இங்கே அவருக்கு விசேஷம் தானே. அது சாயங்காலம் தான் நம்ம வந்து இந்த சாயங்காலமும் இது இருக்கு இல்லையா, அபிஷேகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஆமாம். காலம்பரை காலசந்தியில் 8 மணிக்கு அபிஷேகம் உண்டு. மத்தியானம் 10 மணிக்கு உச்சி காலத்திலே அபிஷேகம் உண்டு. ஓ, சாயங்காலம் எல்லா நாளுமே வா? எல்லா நாளும் உண்டு. ஓகே. கிருத்திகை வந்து சந்தனகாப்பு அலங்காரம் உண்டு. ஓ சரி சரி. அன்னைக்கு காலம்பரை அபிஷேகம் பண்ணி சோடசோபச்சார தீபாராதனை பண்ணி அன்னைக்கு ஃபுல்லாக இதான். நைட்டு தான் அபிஷேகம், சாயரட்ச அபிஷேகம் உங்களுக்கு. சரி. மத்தியானத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷமும் நடந்துட்டு ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு நடந்துட்டு. இப்போ நமக்கு அலங்காரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகையில் சந்தனகாப்பு அம்பாளுக்கு கிருத்திகைனா இப்போ வர கிருத்திகையில் கிருத்திகையில் எல்லா கிருத்திகையும் உண்டு. அது வந்து சனிக்கிழமை பண்ணுறீங்களா வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்களா? வெள்ளிக்கிழமை தான் பண்ணுறது. ஓகே ஓகே. ஏன்னா சர்வ ஆலயத்துக்கு உங்களுக்கு வந்து கிருத்திகை மற்றவெல்லாம் சனிக்கிழமை கொஞ்சம் பண்ணுற மாதிரி, வெள்ளிக்கிழமை வந்து திருவண்ணாமலைக்கு பண்ணுறாங்க. திருவண்ணாமலை நம்ம வீட்டில எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை தான் பண்ணுறாங்க. கார்த்திகைங்கிறது வெள்ளிக்கிழமை. ஆமாம் 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 ஆமாம். அதனால் வெள்ளிக்கிழமை தான் நம்ம இது பண்ணுறோம். இதில் எல்லா கிருத்திகைக்கும் இப்போ கோயிலில் சந்தனகாப்பு, அம்பாளுக்கு குங்கும காப்பு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஓ, 2 பேருக்குமே? ஆமாம். இந்த காலண்டரில் பார்த்தீங்களா இருக்கும். சாமிக்கு சந்தனகாப்பு, அம்பாளுக்கு குங்கும காப்பு 2 பேருக்குமே பண்ணுவேன். 2 பேருக்கும். வள்ளி தேவசேனாக்கும் உண்டு. அதே நாள்லேயே? அதே நாள். ஓ, அன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த ஜனவரி 1 தமிழ் புத்தாண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தங்கி அலங்காரம். ஓ, ஃபுல்லாக சாமிக்கு முத்தங்கி. சரி சரி சரி. மற்றபடி இந்த வல்லன் அப்படின்ற ஒரு அசுரன் அரக்கன் வந்து அவனை அழிச்சதுனால தான், இந்த வல்லனுடைய கோட்டையை வந்து அவர் பிடிச்சதுனால தான் இந்த வல்ல கோட்டை. பகீரத அரசன் அகங்கு உண்டதுனால அந்த அசுரனை வந்து நாரத இவன் தான் இவனுக்கு சரியான ஆசாமி அப்படின்னா நாரத முனிவர் அவனை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஓகே. அவனை அனுப்பிச்சோன்னா உடனே இவனோட போராடி முன்ன சமயத்தில் அதுக்கப்புறம் எல்லா செல்வங்கள் எல்லாம் போயிடுத்துன்னு மறுபடியும் போய் அவரை சந்திச்சு அதான் வல்லங்கிறத கோட்டையை மறுபடியும் வென்றாங்கிறத வல்ல கோட்டைங்கிற பேர் வந்து. ஓகே. கோட்டையை வென்றான், திருப்பி கோட்டையை வென்றான். ஓகே. வல்லனுடைய கோட்டை, அதாவது அந்த அரசனுடைய கோட்டையை வென்றான். ஓகே. வல்ல கோட்டைங்கிறது. அதனால எதா இருந்தாலும் இங்க நடக்கக்கூடியது. அதனாலதான் நம்ம வந்து இழந்த செல்வங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு, சொத்தை இழந்து எல்லா எதை இழந்திருந்தாலுமே ரிலேஷன்ஷிப் எதா இருந்தாலும் அப்படி இருந்தாலுமே குடும்பத்தை இது ரொம்ப கஷ்டமா இருக்கா, குழந்தைகள் பேச மாட்டேங்கிறா, அது சண்டை போட்டு போயிட்டா வரல, என்னடா மனசு கஷ்டத்துல இருக்கா இல்லையா, எல்லாமே செல்வங்கள் தானே. ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாமே கிடைக்கக்கூடியது. இழந்ததுன்னு பார்த்தோம்னாக்கா எல்லாம் அப்படிதான், எல்லாம் எதெல்லாம் இழந்திருக்கோமோ வாழ்க்கையில எல்லாத்தையும் அடையக்கூடிய இது நம்ம கோயில். முருகப்பெருமான் வந்து ரொம்ப பரிபூர்ண அனுகிரகம். சரி. அந்த அத்தனை பேருக்கு நிறைய அருளாசி பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஒரு இது, நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அத்தனை பேருக்கு நிறைய அள்ளி கொடுத்துருக்காரு சாமி. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். இந்த அபிஷேகத்துக்கெல்லாம் முதல்ல ஏதாவது? ஆமாம், அபிஷேகத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடி புக் பண்ணேன். ஏன்னா நிறைய ஃபுல்லாக எல்லாம் லைனாக இருக்கும் இல்லையா. அதுமாரி அன்னதானம் ஃபுல்லாக நடந்துருக்கு. அன்னதானமும் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. அது இப்போ நம்ம கோயிலில் வந்து திருப்பணி ஆரம்பிச்சு ஃபுல்லாக. ஓகே. திருப்பணி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட திருப்பணி எல்லாம் நடந்துருக்கு. எல்லா கோயிலும் பெயிண்டிங்கில் சம்பரோஷத்துக்காக கும்பாபிஷேகத்துக்காக வேலை நடந்துருக்கு. இப்படியும் சித்திரை மாதம் வைகாசி கும்பாபிஷேகம் நடக்கும். சரி சரு. வேறு தங்கத்தேர் வேலை நடந்துருக்கு. சிற்ப தேர் வரலையும் முடிஞ்சு போச்சு. சரி. அதில் தங்கத்துக்கு எல்லாம் உபயோகம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓ, இந்த திருப்பணிக்கு நிறைய உபயோகம்லாம். திருப்பணி என்னென்ன மாதிரிலாம்? அது கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வந்து வடக்கு ராஜகோபுர திருப்பணி நடக்கணும். போன கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெற்கு ராஜகோபுரம் கிழக்கு ராஜகோபுரம் கட்டி மண்டபம்லாம் சுத்தமாக கட்டி எல்லாம் ஃபுல்லாக பண்ணுது. சரி சரி. இந்த தடவை சரி கும்பாபிஷேகத்தில் பண்ணனா நடுவில் கொரோனா வந்துட்டு இப்போ நடக்க முடியல. கும்பாபிஷேகம்லாம் இப்போ 2020 நடந்துருக்கணும்.
அதனால் அது நடக்க முடியல. அதனால் அதுக்கு பிறகு தான் திருப்பணி ஆரம்பிச்சு இப்போ வடக்கு ராஜகோபுரம் கட்டலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கும் உபயதாரை நம்ம சரி பார்த்துட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, நிறையாவும் சொல்லிட்டு போயிருக்கா. ஆமா, இந்த முருகருக்குன்னா கொட்டி கொடுக்கறதுக்கு அவரும் கொட்டி கொடுக்கறவா தான் இருக்கு. கொட்டி கொடுக்கறது சுவாமி யாருக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆமா ஆமா, அதனால கண்டிப்பாக நம்ம அது கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்க. இப்போ கும்பாபிஷேகம் யாகசாலை போக்குவரத்து இதுக்கு எல்லாமே நம்ம வேற அன்னதானங்கள்லேருந்து எல்லாமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேரும் செய்யறோம். இன்னும் நிறைய பேர் இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து தங்க தேர் மெயினாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி, அதுக்கு நம்ம அதான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 கிலோ தங்கம் வேண்டி இருக்கும் அப்படின்னு. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ தங்கம் தேவை. 10 கிலோ தங்கம் தேவை. ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12-14 அடி கிட்டத்தட்ட உயரம் தேர் நமக்கு எல்லாமே. ஓ, செப்பு தகடு வரையிலும் போட்டாச்சு நமக்கு. சரி, அது மேலே தங்க ரேக்கு ஃபுல்லாக ஊற்றி பண்ணுவோம் அப்படிங்கிறத திருப்பணிக்கு அதுவும் பார்த்துட்டு இருக்கு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கும் உபயதாரமாக போகிறது. கண்டிப்பாக. அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் வந்து ஒன்று ஒரு கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதே பெரிய விஷயமாச்சு. அதுலலாம் ஏதாவது திருப்பணி பண்ணுறதுனா அதெல்லாம் பல 7 தலைமுறைன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி 21 தலைமுறை. ஆமாம், அது ரொம்ப அந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். ஆமாம். அது மாதிரியான ஒரு சாமிக்கு உத்தமபட்ச யாகசாலையாக போட்டு என்ன பண்ணுவோம், 33 குண்டா யாகசாலை வறுமையாக போட்டு அப்படியே பண்ணுவாங்க. சரி அப்படின்னு பெரிய லெவலில் எல்லாம் சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இதோட நான் கும்பாபிஷேகம் 4வது கும்பாபிஷேகம் நான் இங்கே வந்து பண்ணுவோம். ஓ, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பரம்பரை பண்ணிட்டு இருக்கீங்க. சுவாமி நினச்சிருக்கா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம். சரி, லாஸ்ட்டில் 2008 பண்ணினோம். சரி, அடுத்து இப்போ வந்து 2025 ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இப்போ நமக்கு வந்து இங்கே வேற என்னெல்லாம் பிரார்த்தனைகள், அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நமக்கு இழந்த எல்லாத்தையும் திருப்பி கிடைக்கிறது அப்படின்றது, அதுக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. இருந்தாலும் வந்து இப்போ ஒரு சில கோயில்களில் வந்து பார்த்தோம்னா இந்த அடிப்பிரதட்சணம், அங்கப்பிரதட்சணம், இந்த மாதிரியான ஒரு சில பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. உண்டதா? அங்கப்பிரதட்சணம் இப்போ உங்களுக்கு இங்கெல்லாம் இது போட்டிருக்காளே வெளிப்பிரகாரம் ஃபுல்லா. ஏன்னா காரணம் வந்து அங்கப்பிரதட்சணம் வந்து பண்றது அப்படின்றது பண ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அங்கப்பிரதட்சணம் பண்றது வந்து உடனடியாவே பலிதம் தரும் அப்படின்னு இது நான் அடிக்கடி சொல்ற விஷயம். ஆமா, அதனால ஏதாவது ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கா, கடன் பிரச்சனைல இருக்கா அப்படின்னாக்கா அவ அங்க பிரச்சனை பண்றதுங்கிறது ரொம்ப அதெல்லாம் செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம் இல்லையா, வெள்ளிக்கிழமையில பண்ணலாம். ஆமா, ஏன்னா இப்ப கடன் பிரச்சனைனா செவ்வாய்க்கிழமை, பணம் ஏதாவதுனாக்கா செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும். ஆமா ஆமா, அங்க திருமண இதுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது. இங்க கோயிலையும் பண்ணலாமா? கோயில் நிறைய நடந்துருக்கு. ஓ சரி சரி. சாமி வள்ளி தேவசேனாவோட கல்யாணம் கொடுத்தோட. ஆமா ஆமா ஆமா. அதனால எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுறதுக்கு அந்த தொட்டி கட்டியிருப்பாங்க. ஓ சரி சரி. அங்கே பாருங்க, வேப்ப மரத்தில் குழந்தை பிறகுறதுக்கு அத்தனை பேர் குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு. ஓ, கல்யாணம் ஆகியும் எங்கே கல்யாணம் ஆகிறதோ தெரியாது, குழந்தை ஒரு 4 வருஷம் குழந்தை இல்லைம்பா. இங்கே வந்து சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த தொட்டில் கட்டி 7 வாரம் அது மாதிரி செய்யறா. அது மாதிரி அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் குழந்தைகள் உண்டாயி அது மாதிரி தன்மை திருமணமும் நிறைய தடைப்பட்டு நிறைய பேருக்கு எங்கெங்கேயோ கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமியை பிரார்த்தனை பண்ணி அந்த மாதிரி பண்ணுறோம். அப்பயும் அவளுக்கும் கல்யாணம் ஆகி நிறையா, அதுவும் நிறையா நடக்கும். முகூர்த்தமாக நிறைய கல்யாணங்கள் உண்டு நிறையா. சரி, திருமண காலத்தோட சாமி இருக்கார் இல்லையா உங்களுக்கு? ரெண்டு அம்பாரோட இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இச்சா ஞான கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, அந்த மாதிரி 3 இதில் இருக்கிறது ரொம்ப விசேஷமா எல்லாமே சொல்ல நமக்கு வெள்ளக்கோட்டை முருகனை நினைச்சா எல்லாம் நடக்கக்கூடியது நிறைய இருந்துருக்கு. வந்து தரிசனம் பண்ணால் அவளுக்கு அவ்வளோ புண்ணியம். ஆமாம், அவரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தாலே போகிறோம். அப்படி இருக்கு. அது பக்கத்தில் உட்காந்து அபிஷேகத்தெல்லாம் பார்த்தோம்னா மனசே வராது. 7 வாரம் 8 வாரத்தில் நிறுத்ததுக்கு முடியாது. அன்னைக்கு ஒரு கேட்டோம், ஒரு 21 வாரம் வந்துட்டே இருக்கேங்கிறா. நிறையா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறா. அது பெரிய நான் வாரம் சாமி அந்த 7 வாரம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சாமி எனக்கு என்னால் இருக்க முடியல வீட்டில். நான் வாரம் நான் வந்துட்டு இருக்கேன். இந்த செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் அந்த ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. செவ்வாய்க்கிழமையும் அவளே கடந்து ஏகப்பட்டது அவளும் வந்துட்டே இருக்கா. இத்தனை வாரம்னு இல்லை, அப்போ இது பண்ண தவிர அந்த வாரங்கள்னு பார்த்தா 7 வாரம் இல்லை, 21 வாரம், 48 வாரம் அந்த மாதிரி வந்துட்டு 48 வாரம் வந்துட்டு வந்துட்டே இருக்காரு. இன்னும் 48 நாட்கள்னாரு, 108 நாள் தாண்டி வந்துட்டே இருக்காரு. அதுதான் வந்தா விட மாட்டார். ஆமா, அப்படிதானே இருக்கு, போட்டிருக்கு எல்லா இடத்துலயும். அது மாதிரி தான், அது உண்மையும் கூட தான். அது ரொம்பவே, அதாவது முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்கும். ஆமாம், இல்லை நான் வரைச்ச டைம்லலாம் இப்போ தான் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோன்னா இங்கே உள்ளே வரது இந்த இடம்லாமே ரொம்ப இதாக தான் இருக்கும். நைட் டைம்லலாம் வர்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப இருட்டாக தான் இருக்கும்.
நீங்க இப்போ வந்து ஃபுல்லாக டவுனுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஆமா ஃபுல்லா இல்லைங்க அருண் சொல்ல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காசாதி ரெண்டு எல்லாமே ஆமாம் எல்லாமே இங்க வந்துட்டு அவ்வளோ பெரிய சாமி அந்த கோட்டைங்கிறது கொண்டு வந்துட்டாருங்க. ஆமாம் 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 இந்த வல்லக்கோட்டைங்கிறது ஆமாம் நவீனமாக கொண்டு வந்தாச்சு. ஆமாம் பழைய காலத்துல கோட்டையா இருந்தது, இப்போ அது மாதிரி கொண்டு வந்தாச்சு. அது பெரிய ஒரு இதுதான் வரதான் அத்தனை பேருக்கு எல்லா விதமான செல்வங்களும் நிறைய இப்போ சுவாமிக்கு வந்து இப்போ வஸ்திரம் தானே கொண்டு வராதுன்னா என்ன எவ்வளோ அடி கொண்டு வர வேண்டும்? சாமிக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திரம் பார்த்தீங்கன்னா 9 முழம் வேட்டி 5 முழம் துண்டு 5 முழம் அப்படின்னா 16 ஆமா 8 முழம் வந்து சாமிக்கு பத்தாது. அதுதான் பார்த்தேன். ஏன்னா அப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு ஆஜானுபவா இருக்கு. இவர் அம்பாளுக்கு 6 2 ஜாக்கெட் விட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க இப்போ இதுக்கு கிருத்திகைக்கு வந்து இந்த குங்கும காப்பு சந்தன காப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லலாம். அதுக்கெல்லாம் நம்ம குங்குமம் அதாவது வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுனால அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா? குங்குமம் சந்தனம் எல்லாம் அதெல்லாம் ஆமா 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 கட்ட அரைச்சுனா ஓ ஆமா அந்த மாதிரி இந்த வில்ல சந்தனம் சாத்துறது ஆமா அது பண்ண மாட்டேன். ஆமா பொதுவான அது சாமியை பழைய ஆளுங்கிறதுனால சாத்துறது இல்லை. ஆமா கும்பகோணத்துல கட்ட அரைச்சி இங்க நமக்கு வந்துடும். ஓ சந்தன காப்புன்னா அப்படிதான் இங்க வந்துடும். சரி டேரக்டா அங்கே அங்கே ஓ சரி குங்குமம் என்ன இது தாழம்பு குங்குமம் அந்த மாதிரி தாழம்பு குங்குமம் சரி சரி அதுதான் நம்ம சரி சரி. அது மாதிரி இப்போ அபிஷேகம் பண்ணுறச்சே ஏதாவது நெய் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கறதுனால நெய் விபூதி ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கறதுனால கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆமாம் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த திருப்பணி நடக்கிறதுனா பாலாபிஷேகம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓ சரி சரி. திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த மகாபிஷேகங்கிறது மகாபிஷேகம் சந்தன காப்பு சரி சரி கிருத்திகை மட்டும் கோயில் வெறும் பால் மட்டும்தான். பால் மட்டும் அப்புறம் சந்தன காப்பெல்லாம் நடக்கும். சந்தன காப்பு கிருத்திகை மட்டும் தான். இந்த இப்போ பிரார்த்தனை எல்லாம் மண்டலாபிஷேகம் பிறகுதான். ஓ சரி. ஏன்னா அந்த கிருத்திகைனா எல்லாருமே நாங்கள் பண்றோங்கிற இது பண்றா. ஆமா சாதாரண நாளும் பணம் கட்டி பண்ணணுங்கிறது. ஆமா 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 திருப்பணி நடந்திருக்கிறதுனால மற்றபடி இப்போ இந்த பிரார்த்தனைக்கு இந்த இது இருக்குல்ல இப்போ அடிப்பிரசனம் அடிப்பிரசனம் பண்ணிக்கலாம். அங்க பிரசனம் பண்றதெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுவாமி கிட்ட இருக்கிற பிரார்த்தனைக்கு மட்டும் விமான பாலஸ்தாபனம் ஆயிருக்கு. ஓ சரி சரி. விமான பாலஸ்தாபனம் ஆனதுனால பெயிண்டிங் அதனால நம்ம எந்த உற்சவமும் கிடையாது. இங்க அவருக்கு சுவாமிக்கு பாலாலயம் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு மூலஸ்தானம் மட்டும் பாலாலயம் கிடையாது எப்போதுமே கிடையாது. ஓ சரி சரி. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? ஆமா சுவாமி சுயம்புமூர்த்தி அந்த காலத்துல சுயம்புமூர்த்தின்றதுனால. ஓ சரி சரி. ஆமா சுயம்புமூர்த்திக்கு பாலாலயம் சுயம்புமூர்த்தியை ரிஷி வச்சதுக்கு இதுக்கெல்லாம் தேவை கிடையாது. ரிஷி சித்தர்கள் வைத்ததுக்கெல்லாம் பாலாலயம் கிடையாது. அதனால அந்த நித்திய சபனம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். ஓ சரி சரி. ஏதாவது உள்ள வேலை செய்யணும் அப்படின்னு நித்திய சபனம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு சரி அது 3 கலசங்கள் வச்சு பூஜை பண்ணுவோம். கிளம்புற 10 மணி மேலே வேலை செய்யணும் மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயம். சரி இப்போ டைமிங் எல்லாம் வந்து காலையிலேருந்து காலம்புற நமக்கு வந்து 6 மணிக்கெலாம் திறக்கிறோம். மத்தியானம் 1 மணி வரலையும் சாயங்காலம் 4லேருந்து ராத்திரி 8:30 மணி வரலையும். ஓகே செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே திறந்துருவோம். ஓ கிருத்திகை ஓகே ஓகே. இது 3 விசேஷ நாள். செவ்வாய் கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை 3 ஃபுல் டே நைட் 8:30 மணி வரைக்கும். ஆமாம் 8:30 காலம்புற 6 மணி திறந்துடும் நைட்டு 8:30 மணி வரைக்கும். சரி சரி. வெள்ளிக்கிழமை ஆனால் இதே டைமிங் தான் மத்தியானம் வரைக்கும். அதுக்கப்புறம் சாயந்தரம் திறக்கும். ஆமாம் சரி சரி சரி. பாக்கி சில தமிழ் வருஷ பிறப்பு ஆங்கில வருஷ பிறப்பு எல்லாத்துக்குமே ஃபுல் டே திறந்துருக்கும். சரி சரி சரி. ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவா. ரெண்டாவது இப்போ நம்மளோட எல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏதாவது வேணும்னு சொன்னோன்னா ஜென்ரலாக ஏதாவது சொன்னாலே சரி உடனே அதுக்கு ஃபோனை பண்ணி கேட்டு என்னென்ன வேணுமோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவளாக தான் இருப்பாள். ஸோ அதனால் வரவாள்னால கண்டிப்பாக யார் யாருக்கு பிரார்த்தம் இருக்கோ அப்படி தான் சொல்லணும் இல்லையா? யார் யாருக்கு வந்து அவளுக்கு எந்த கோயிலுக்கு அவளுக்கு செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்கோ அவள்னால கண்டிப்பாக அந்த தேரும் சரி மற்ற விஷயங்களும் சரி அதுதான் சொல்கிறேன். சுவாமி நினச்சாதான் நிறைய பேர் வர எவ்வளவு பேர் சார் எப்படி அந்த ஃபுல்லா சிப்கார்டு இருக்கு. ஆமா எல்லாரும் போயிட்டு வந்து இருக்கா. ஆமா அது நிறைய பேர் சொல்ல நான் 10 வருஷம் போறோம் வரவே முடியல அப்படின்னா சாமி கூட்டாதான் வர முடியும். திடீர்னு ஒரு நாளைக்கு வராது. நம்ம கருங்கல் திருப்பணி எல்லாம் அப்படிதான் நடந்தது. கருங்கல் தர போட்டிருக்கோம் ஃபுல்லா தரையெல்லாம். ஒரு கம்பெனியாரும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லைன்ல வந்து சாயந்தரத்துக்கு போயிட்டு இருக்காரு. பேச முடியல. ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கேட்கறேன் சார் என்ன பண்றீங்க அப்படின்னா மாரி கம்பெனி இங்கே வைக்கணும் எத்தனை பேர் வேலை செய்யறோம் 100 பேர் வேலை செய்யறோம் அப்படின்னு. சார் திருப்பணி நடந்துருக்கு சொல்லுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. இந்த தர போடணும் என்ன உடனே வா அப்படின்ட்டேன். ஏன்னா சுவாமிக்கு நான் நினைச்சுட்டே இருக்கேன் ஆனால் செய்ய முடியல. சுவாமி நீ தான் என்கிட்ட கேட்குறது. கண்டிப்பாக அது மாதிரி சுவாமி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிறேன். அவர் யாரோ எந்த ஊரோ வந்திருக்கார். நிறைய தடவை போயிருக்கோம் வந்ததே இல்லை. இன்றைக்கி தான் சொன்னார் வல்லக்கோட்டைக்கு போங்கன்னு. இங்கே வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப அதாவது சுவாமியை பார்த்தோன்னே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசணுன்னா நான் எனக்கு செய்யணும் போல இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக ஒன்றே தரையா நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஆனால் எது சொல்கிறேன் அப்படின்னா சுவாமி முதல்ல முருகப்பெருமான் நினைக்கிறேன் வாழ்ட்டேருந்து அந்த உபயம் வாங்கணும்னு நினச்சா ஒரு கண்டிப்பாக கொடுப்பார். ஆமாம் அந்த மாதிரி ஒரு பெரிய நிறையா பேர் வராங்க. எல்லா டிவோட்டிஸ் இருக்கேன் எவ்வளோ பேர் இருந்தாலும் எவ்வளோ கும்பாபிஷேகம் ஒவ்வொரு கும்பாபிஷேகம் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு திருப்பணி உபயதாரம் அது மாதிரி நிறைய உபயதாரம் அத்தனை பேருமே சாமி வந்து தரிசனம் பண்ணி வரும்போது ரொம்ப ஒரு அளவு ஒருத்தர் நம்ம மனசில் என்ன நினச்சின்னு ஒரு ஆள் உடனே சாமி நிறைவேற்றி கொடுத்துருவார். அவளுக்கு என்ன நினைச்சிருந்து வராளா அதெல்லாம் உடனே சாமி நிறைவேற்றுனா அவள் உடனே அடுத்து வந்து சாமி என்ன கோயிலுக்கு என்ன செய்யணும் சாமிக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னா உடனே அந்த மாதிரி
ஸ்தபதியார் வச்சு தான் ரொம்ப நல்ல வேலை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு கூடிய சீக்கிரம் எல்லாம் நடந்துரும். அதுக்குண்டான விஷயங்கள்லாம் வந்து சேர்ந்துரும். நானும் இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வரதுக்கு பார்க்குறேன். நிறையா வரணும், எல்லாரையும் ஆயிடுச்சுன்னு வரணும். கண்டிப்பாக. நமஸ்காரம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் 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 ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்